எஃபர்ட் போடாம அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கெடுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்களே, அது எப்படி சரி? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. நானும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுவேன் சார். நானும் போய் சொல்லு. நீ என்னதான் இப்ப பண்ண? லவ் பண்ணுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. பொண்ணு கூட டிராவல் பண்றதுக்காண்டி நான் எங்க ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கூட வந்தேன். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. டிக்கெட் காசு யார்ட்ட வாங்கினான்னு கேளுங்க சார். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? உங்க காதலுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க உங்க காதலை காப்பாத்தணும், வாழ வைக்கணும்னா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த ஒரு லவ்வுக்காண்டி 7 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லாரும் இங்க வாங்க. டேய் குட்டாச்சி, வாடா இங்க. டேய் வாடப்பா, நீ வாங்க. அந்த இங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்க ரோல்ல அவன் இருப்பான் சார். பின்னாடி இருந்து நாங்க வேற ஏதாவது சொல்றாங்க? இல்ல சார், சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. தயவு செஞ்சு இவனை என்னோட சேர்த்த கொன்றுவேன். நானும் அவ்வளவு வேலை பாக்குறேன் சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 4 பேர் இருக்குது சரிதான். ஆனா ஒண்ணுமே பண்ணாம ஒருத்தர் இருந்து எல்லாரும் எப்படி உதவி பண்ண முடியும்? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது?